ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் டெட் ஆல்ரெடி அப்ளிகேஷன்ஸ் நிறைய பேர் ஃபில்அப் பண்ணியிருப்பீங்க. அது ஆக்சுவலி 10th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11 வரைக்கும் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோஸ் இருந்துச்சு. இப்போ வந்து 8ஆம் தேதி இருந்தது, 10ஆம் தேதி வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணது அப்படினால அந்த விண்டோஸோட டேட் வந்து மாறி இருக்கு. அதாவது கரெக்ஷன் விண்டோ, நீங்கள் ஏதாச்சும் உங்கள் அப்ளிகேஷனில் தவறுகள் இருந்து அப்படின்னா சரி பண்ணுறதுக்கான டைம் வந்து மறுபடியும் மாற்றிருக்காங்க. இந்த விஷயம் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 11th 13th வரைக்கும், 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் உங்களோட விண்ணப்பங்கள் ஏதாச்சும் தவறுகள் இருந்து அப்படின்னா அதை நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். இது சேர்க்க என்னென்ன ஸ்டெப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாரால பே பண்ணிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இதுல வந்து அந்த கரெக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நீங்க பேவே பண்ணல, சப்மிஷன் கொடுக்கல, பேமெண்ட் முடிக்கல அப்படின்னா உங்களால பண்ண முடியாது. இப்போ உள்ள போயிட்டு நீங்க ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் ஃபுல்லா போய் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட்ங்கிற பட்டன் அமுத்தணும். ஒரே ஒரு தாட்டி கடைசியில் மட்டும் அமுத்தணும்னு நினைக்கக்கூடாது. நீங்க ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கு, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணி போய் 7 ஸ்டெப் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்ன கொடுக்கணும் அப்படின்னா நீங்க சப்மிட்ங்கிறது கொடுத்துட்டு வரணும். லாஸ்ட்ல வந்து ஃபைனல் சப்மிட் அப்படிங்கறத வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்களோட வந்து ஏத்துக்குவாங்க. இல்லாட்டி நீங்க பழசுல என்ன கொடுத்தீங்களோ அந்த டேட்டா தான் எடுத்துக்குவாங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்டே சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களால் திருத்தம் பண்ண முடியாது. அந்த திருத்தம் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் உடைய திருத்தங்கள் மேற்கொண்ட பின் தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் சரிபார்க்க வேண்டும். ஏனெனில் சில பகுதிகள் திருத்தம் செய்யும்போது மற்ற பகுதியில் மாற்றம் செய்ய வேண்டி இருக்கும். இப்போ நீங்கள் சில இதில் மாற்றிருக்கீங்க அப்படின்னா ஒரு டேப்ல மாற்றினா அப்படின்னா அது 7 டேப்லையும் கண்டினியூஸாக சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எங்கேயாச்சும் டேட்டா பர்த் மாற்றிருக்கீங்க அப்படின்னா பின்னாடி 2-3 இடத்துலையும் அதே டேட்டா வரும். உங்க ஏஜ் ஒருத்தர் கேட்பாங்க. ஸோ எல்லா பேனல்லையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்க. சேம் திங் எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிரிண்ட் ப்ரிவியூ பார்த்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் மட்டும் நீங்கள் டிக்ளரேஷன் கொடுத்தா போதும். நீங்கள் முன்னாடி பண்ணதில் சில தவறுகள் டிக்ளரேஷன் கொடுத்துருக்கலாம். பட் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிரிண்ட் ப்ரிவியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் கொடுங்க. இப்போ வந்து எந்த ஒரு நீங்கள் உள்ள போறீங்க, பட் எந்த ஒரு மாற்றமும் செய்யலை, எந்த ஒரு சேஞ்சும் செய்யலை அப்படின்னா நீங்கள் முன்னாடி என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த 10ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே டேட்டை வந்து உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதே டேட்டா எடுத்துக்குவாங்க. இப்போ நீங்கள் டேட்டா கொடுக்கல அப்படின்னா உங்கள் ஃபர்ஸ்ட் என்ன வச்சு அதை எடுத்துக்குவாங்க. இதில் என்னென்ன உங்களால் மாற்ற முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் உங்களால் மாற்ற முடியாது. இப்போ உங்களோட கம்யூனிட்டியில் இல்லாட்டி மாற்றுத்திறனாளி இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ கம்யூனிட்டி மாத்துறீங்க, இப்போ வந்து பிசில இருந்து நீங்க எஸ்சி எஸ்டிக்கு மாத்துறீங்க அப்படின்னா பிசிக்கு வந்து ஒரு ஃபீஸ் இருக்கும், எஸ்சி எஸ்டிக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும். சில சமயம் மாற்றுத்திறனாளிக்கு ஃபீஸ் கம்மியா இருக்கு. ஆனா அதை நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னாலும் உங்களால வந்து அந்த ரிமைனிங் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண முடியாது. அது உங்களுக்கு நீங்க தான் அதுக்கு பொறுப்பாவீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ 625 கட்டிட்டீங்க, ஆனா நான் பிடபிள்யூடியில் வரேன், நீங்க வந்து 300 ரூபாய் தான் ஃபீஸ் அப்படின்னாலும் நீங்க வந்து அந்த ரிமைனிங் அமௌண்ட் வாங்க முடியாது. ஸோ அந்த சேஞ்சஸ் வேணா நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து நீங்க ஆல்ரெடி வந்து பிடபிள்யூடி கொடுத்துட்டீங்க தவறுதலா, அதனால 300 ரூபாய் தான் கட்டிருக்கீங்க. ஆனா இப்போ வந்து நீங்க பிசியோ ஓசியோ கொடுக்குறீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் வந்து மீதி 300 ரூபாய் மட்டும் கட்டக்கூடாது, ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டணும், 625 ரூபாயும் கட்டணும் அப்படிங்கிறாங்க. இதேதான் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணத்தில் திருத்தம் செய்யும் போது குறைவாக கட்டணம் செலுத்த வேண்டி இருப்பின் விண்ணப்பதாரர் ஏற்கனவே செலுத்திய மீதி தொகை திருப்பி வழங்கப்பட மாட்டாது. நீங்க ஆல்ரெடி 625 ரூபாய் கட்டியிருக்கீங்க, பட் இப்போ நீங்க கேட்டகரி மாத்திட்டீங்க, அதனால உங்களுக்கு 300 ரூபாய் வருது அப்படின்னாலும் ரிமைனிங் அமௌண்ட் வந்து உங்களால திருப்பி வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஒரு சேஞ்சஸுமே உங்களால் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு உங்களோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13/9/2025 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் உள்ள போய் இந்த விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெட் எழுதுகிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.